ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் நம்முடைய இலக்குகளை நோக்கி முன்னேறி செல்லாமல் தடைப்பட்டு நிற்பதற்கான காரணங்கள் என்ன? நம்முடைய இலக்குகளில் நாம் தெளிவாக இல்லை. இனி என்ன ஆகும் என்கிற சந்தேகத்தின் கேள்விகள் மனதில் எழுவதனால் நம்மால் முன்னேறி செல்ல முடிவது கிடையாது. வந்திருக்கின்ற பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான தைரியம் குறைவாக இருப்பதால் போக போக களைப்படைந்து விடுகிறோம். அதனால் மனச்சோர்வு, நம்பிக்கை குறைவு முதலானவை உருவாகுகின்றன. அந்த நேரத்தில் இறைவனே உதவி செய்தாலும் கூட அந்த உதவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. எனக்கு உதவி செய்பவர் யாருமில்லை என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இறைவன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சுலபமான வழியை கூறுகிறார். பிரச்சனைகள் வரும்போது நாம் அவற்றை தாண்டி சென்று விட வேண்டும். பெரும்பாலும் நாம் பிரச்சனைகள் வந்தால் ஏன், என்ன, எதற்கு, யாரால், எப்படி போன்ற கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை தேடி பிரச்சனைக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறோம். எனவே பிரச்சனைகள் என்கிற மலையை கேள்விகள் என்ற ஒளி கொண்டு உடைப்பதற்கு பதிலாக அவற்றை கடந்து சென்றுவிட வேண்டும். அதற்காக நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா என்கிற பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு வேலையையும் செய்யும் போது தன்னை ஒரு கருவியாக நினைக்க வேண்டும். இந்த இரண்டு நினைவுகளும் நம்முடைய மனதை அமைதியடைய வைத்து லேசானதாக ஆக்குகின்றன. அப்போது மிக சுலபமாக நம்மால் பிரச்சனைகளை கடந்து போக முடியும். ஓம் சாந்தி.